ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய மனதை செலுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துட்டே அப்படின்னா எல்லாத்துடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இவாளுடைய ஸ்ட்ரெஸ், அவளுடைய ஸ்ட்ரெஸ், அவளுடைய ஸ்ட்ரெஸ், இவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பல்வேறு விதத்தில் ஃபேமிலி சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிறங்காட்டி சில நேரங்கள் நம்மளுடைய காரியங்கள் நடக்காமல் இருந்துக்கலாம். அதில் ரொம்ப 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 கவனம் தேவை. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது சொன்னால் கூட அப்படி கையை கட்டின்னு ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லாமல் அப்படியே விட்டுடுவேன். அப்படி கிடையாது. மனசில் இருக்கிறதை சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் இடம் பொருள் சூழ்நிலையை பார்த்து சொல்லிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் கட்டின்னு இருக்கிறவங்க, பேக்கரி வச்சுட்டு இருக்கவங்க, டீ ஸ்டால் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான ஒரு அமைப்புகள் கூடி வரும். எழுத்து பணி சம்மந்தமாக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ரெஜிஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய தினம் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களுக்கு கடினமாக தெரியும் ஒவ்வொரு காரியமும், ஆனால் சுலபமாக முடிச்சிருவீங்க. உங்கள் ராசியினுடைய அம்சம் அப்படி. இன்றைக்கி கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். நல்லபடியான முன்னேற்றங்கள் சூழ்நிலைகள் கூடி வரக்கூடிய தினம் இன்றைய தினம். மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் மன வலிமையோட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா வெற்றிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.